ஒரு உயர்ந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆட்கள் கூட உங்களுக்கு அந்த பழக்கம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக என் வீட்டில் வந்து என்னை கண்டாலே ஆகாது, ரிஷபராசி வீட்டில் இருந்தாலே எங்கள் பேரண்ட்ஸுக்கே ஆகிறதில்ல, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து சரியாயிட்டு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வளர்ச்சிகளை பார்த்து பொறாமை அடையிறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட கூட இருக்காங்க, புதுசாக வராங்க, இல்லை என்றைக்கோ பார்த்துட்டு வராங்கன்னா நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னா எப்படி இவன் இப்படி வளர்ந்தான், எப்படி இவன் சந்தோஷமாக இருக்காங்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம குட் பேட் அக்லின்னு சொல்கிற மாதிரி குட்டும் வரும் பேடும் வரும். இதில் நீங்கள் குட் எடுத்திங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பேட் எடுத்திங்கன்னா கடைசியில் அக்லியாக தான் போவீங்க. அதனால ரொம்ப கவனமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, புதுசாக வர ஆட்களை அப்படிங்கிறது கொஞ்சம் எடை போட்டு பார்த்தே சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிஷபராசி வந்து எடை போடாமல் தான் சூஸ் பண்ணுவாங்க.